Hi friends, இந்த வீடியோவில் Crompton Storm 2 pedestal fan உடைய switch connection பற்றியும் அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய speed capacitor அதை பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து ரெண்டு கெப்பாசிட்டர் சேர்ந்த ஒரே கெப்பாசிட்டர். இதனுடைய கனெக்ஷனை பற்றி பாருங்கள். இதில் வந்து லைனு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு 3 ஸ்பீட் இருக்குது. இது வந்து பவர் சப்ளை வயரு. இது இந்த சப்ளை வயரு நார்மலாக மற்ற சுவிட்சில் வந்து லைனில் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து அந்த லைன் கனெக்ஷனில் சேர்ந்துருக்கும். கண்டென்சர் வந்து ஃபஸ்ட்டில் 1.25, செகண்டில் 1.75, தேர்டில் சப்ளை, லைனில் வந்து ரன்னிங் காயிலுடைய ஒரு லிங்க்கு. இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியே காமிக்கிறேன், வரைஞ்சி காமிக்கிறேன். அது எப்படி கனெக்ட் ஆகி இப்போ மோட்டர்லேருந்து 3 வயர் வெளியே வருது. அந்த 3 கலர் இது தான், ரெட்டு, ஒயிட்டு, கிரே. இப்போ கிரே வந்து பார்த்திங்கன்னா சப்ளை, டைரக்ட் சப்ளை, ஏசி சப்ளை. இது காயிலுடைய காமன் லைனு, ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் சேரக்கூடிய லைனு கிரே. ஒயிட் கலர் வந்து இதில் ரன்னிங் வரும். இந்த ரன்னிங் காயில் லைனை வந்து சுவிட்சோட லைன் கனெக்டரில் கொடுத்துடணும். அந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடணும். ரெட்டு வந்து ஸ்டார்டிங் காயில். இந்த ரெட்டை கொண்டு போய் நேராக கெப்பாசிட்டரில் கொண்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். கெப்பாசிட்டர் காமன் லைன் இருக்கு இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். கெப்பாசிட்டருடைய 1.25 லிங்க் வந்து சுவிட்சோடைய ஃபஸ்ட்டில் டெர்மினலில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடணும். சுவிட்சோடைய செகண்ட் டெர்மினலில் கெப்பாசிட்டருடைய 1.75 லிங்க் வந்து அதோட கனெக்ட் ஆகும். தேர்டு வந்து பவர் சப்ளை இன்புட்டு. இந்த சுவிட்சை பற்றி, இந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய லிங்கை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.